மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வெள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர். என்னோ திருவாடிப்பூரம் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த வான்போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். ஆழ்வார்கள் அத்தனை பேருமே எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ணி போந்தவர்கள். அவர்களை மங்களாசாசனபரர்கள் என்று சொல்கிறார்கள் நம்ம சம்பிரதாயத்தில். எம்பெருமானுக்கு ஏதும் நேர்ந்து விடக்கூடாது. எம்பெருமான் எத்தனை உயர்ந்தவனோ அத்தனை அந்த எம்பெருமான் மேலே பரிவு பக்தர்களுக்கு, பொதுவாக ஆழ்வார்களுக்கு. அவனை பார்ப்பதற்கு முன்பாக இது வேணும் அது வேணும் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். எம்பெருமானை நேரே செவித்தவுடன் பரிந்து விடுவார்கள். இதுதானே நடக்கிறது. மங்களத்தை ஆசாசனம் பண்ணுகை என்பது மங்களாசாசனம். எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ அப்படின்னு பயந்தாருள். வல்லபதேவனுடைய அரசவையிலே பெரியாழ்வார் சென்று பரத்வத்தை நிர்ணயிக்கும்படி செய்து, அதுக்கப்புறமா அவர் ஆனமேலே ஏற்றி வைத்து அவருக்கு பொற்கிழியை கொடுத்த போது, பெருமாள் ஒரு குழந்தையினுடைய பெருமையை தாயார் எப்படி பார்க்க ஆசைப்படுவளோ அதுபோல பகவான் கருடவாகனார் உடனாக தானும் எழுந்துருளி வந்தான். அப்போது பெரியாழ்வார் மற்ற ஆழ்வார்களைப் போல் அல்லாமல், பகவானே உனக்கு என்ன நேர்ந்து விடுமோ, உனக்கு இந்த லோகத்திலே திருஷ்டி தோஷம் பட்டுவிட்டால் என்ன செய்ய என்று வருத்தப்பட்டு, அந்த வருத்தத்தினுடைய பிரீத்தி உந்தித்தல்ல ஆழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதென்றோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு என்று பெருமாளுக்கே மங்களாசாசனம் பண்ணினார். பல்லாண்டு பாடின பெருமை பெரியாழ்வாரை சார். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் எப்பெல்லாம் பெருமாளை பிரார்த்திக்கிறார்களோ பாடுகிறார்களோ என்ன கேட்டுவிடுவான்னா, நமக்கு மோட்சம் எப்பொழுது கிட்டும் என்று கேட்டுவிடுவார்கள். ஆனா பெரியாழ்வாரிலிருந்து மாறுபட்டார்கள். மற்ற ஆழ்வார்களுக்கு பரிவிருந்தது, ஆனா பெரியாழ்வாருக்கு பொங்கும் பரிவு இருந்தது. இதுதான் பொங்கும் பரிவு. பகவான் வரும் பர்யந்தம் இது வேணும் அது வேணும் என்று கேட்டுக்கொண்டிருக்க, பகவான் நேரே பிரத்யட்சமாக சேவை சாதிக்கிற பொழுது அவனுக்கு பரிமித்தனை. அவனை பார்த்துட்டு, பகவானே உனக்கு இந்த லோகத்திலே கலியுகத்திலே பெருமாளே நீ இந்த மாதிரி எல்லாரும் முன்பாக சேவை சாதித்தாயானால் உனக்கு திருஷ்டி தோஷம் பட்டுடாதா என்று பரிந்தவர் தான் பெரியாழ்வார். அந்த பெரியாழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்ணாரோ அதுபோல அவர் 12 பாசுரம் பாடினார். முதல் 2 பாசுரம் பல்லாண்டு சொல்லி அடியும் ஓடும். அதுக்கப்புறமா 7 நிலத்தில் அண்டக்குலத்து இப்படி பாசுரங்கள்லாம் ஒன்று ஒன்றா பாடிட்டே வந்தாரோ இல்லையா. வந்தவர் 3 அதிகாரிகளை அழைத்து கூப்பிட்டு, அவர்கள்லாம் நீங்கள்லாம் வாங்கோ, பகவானிடத்தில் பகவானை சேவிக்க வாங்கோ, இப்படிலாம் இருக்காருங்கோ அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணி அவர்கள் வந்து அவர்களோடு சேர்ந்து மங்களாசாசனம் பண்ண அந்த ரீதியில தான் பாசுரம் பகவல்லாபார்த்தி, கைவல்யார்த்தி, ஐஸ்வர்யார்த்தி இவர்களையெல்லாம் எழுப்பி அவர்களோடு சேர்ந்து வந்து அவரை கூட்டிக் கொண்டு வந்து பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணும்படியாகத்தான் அந்த நடுவில் இருக்கக்கூடிய 9 பாசுரம். முதல் 2 பாசுரம் 9, 2, 11 பாசுரம், கடைசியில் பலஸ்ருதி. இப்படித்தானே மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அவர். இப்போ ஆண்டாள் அவருடைய பெண் பிள்ளை அல்லவா, அவை என்ன பண்ணுவோம், ஒரே பாசுரம், ஒத்த பாசுரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டாகும். அவர் என்னெல்லாம் 12 பாசுரத்தை சொல்லியிருப்பாரோ ஒரே பாசுரம். ஏன்னா
இவ எப்படி இருக்கா அப்படின்னா, 5 குழிக்கு ஒரு பிஞ்சாய்ப்படுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் எழுத்தாய் மனமே மகிழ்ந்திருந்தானே மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். பிஞ்சாய்ப்படுத்தவளோ இல்லையோ, சிறு குழந்தையாக இருக்கிற பொழுதே கண்ணன் மேல் இருக்கக்கூடிய பிரீத்தியினாலே, அன்பினாலே, காதலினாலே, அவாவினாலே, ஆச்சாமையினாலே அந்த எம்பெருமானை ஒரே பாசுரம் பெருமாளே நான் மங்களாசாசனம் பண்றேன் என்ன மங்களாசாசனத்திலே இழைகிறாள் ஆண்டாள். அதுதான் போன பாசுரத்திலே நின் கோயில் நின்றுங்கனே பொந்தொழி கோப்புடை சிறி சிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு பிரார்த்தித்தாள். போன பாசுரத்தில் கேட்டது நாங்கள் எதுக்காக வந்திருக்கோங்கிறதே இப்படி குண்ணாங்குறிச்சியாக கேட்டாகாது. ஒரு திருவோலக்கத்திலே எழுந்தருளி ஒரு ஆசனத்தில் வரணும், அங்கே வந்து அந்த ஆசனத்தில் எழுந்துருளணும், எழுந்தருளி உட்கார்ந்து கேட்கணும். சும்மா போகிறேன் வரையன்னு கேட்கக்கூடாது. இந்த காலக்ஷேபம் முன்ன நாள்லாம் காலக்ஷேபம்னா நேரடியாக போய் அங்கேயே அந்த ஆச்சாரியன் திருமுன்பே அமர்ந்து கொண்டு அவரிடத்துல உட்காந்துட்டு பிரதிபத்தியோடு அங்கே உட்காந்துட்டு பக்கத்தில் காகித குச்சி எல்லாம் புஸ்தகங்கள்லாம் வச்சுட்டு அதில் எழுதி கொண்டு என்ன சொல்லுகிறார் ஏது என்னங்கிறதெல்லாம் எல்லாம் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரவருக்கு கிரகத்துக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் அத்தை நீட்டி முழக்கி எழுதி கொள்ளுவதுங்கிறது வியாக்கியானத்தில் எப்படி சொல்லியிருக்காளோ இந்த மாதிரி இதுக்கு அர்த்தம் சொன்னாரே அப்படிங்கிறதெல்லாம் எழுதி கொள்ளுவர்கள். இதெல்லாம் முன்ன நாளில் கிரமமாக இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லையோ ஏதோ சில இடங்களில் இருக்குது, இல்லைன்னு முழுசாக தள்ளிட முடியாது. ஆனால் சில இடங்கள் என்ன பண்ணுறா எல்லாம் ஆன்லைன் அப்படின்னுட்டா. ஆன்லைன்னா அவள் காலக்ஷேபம் கேட்குற பெயர்னு கேட்டுருப்பா, இவர் சொல்கிறவர் சொல்லிட்டு இருக்கணும், அவள் வாட்டுக்கு வேறு ஏதோ காரியம் பண்ணிருப்பா. அது காரியம் அப்போ கேட்கணுங்கிறது மாதிரி அல்லாமல், அதாவது பகவானிடத்தில் நேர பார்த்துட்டா என்ன பண்ணோம் பரிய வேண்டும். அந்த எம்பெருமானை என்ன சொல்கிறா, குண்ணாங்குறிச்சியாக கேட்டாலாக அது திருவோலக்கத்தில் ஏறி அமர்ந்து கொள்ள வேணும். நின் கோயில் நின்னிங்கனே போந்தொருளை கோப்புடை ஸ்ரீ சிங்காதனம். தேவாள் வந்து ஒரு இடத்துல உட்காரணும், போக வர கண்டு நீதி சுனியான்னு கேட்கக்கூடாது. ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு கேளு அப்படின்னு சொன்ன உடனே அபேட்சித்தார்களோ இல்லை எப்படி இப்படி அவர்கள் கேட்ட உடனே பெருமாள் தூங்கிட்டு இருந்த பெருமாள் எழுந்துட்டார். ஏன்னா மாறி மரவணைஞ்சின் மண்ணி கிடந்துறங்கும் ஸ்ரீசிங்க வரி உத்தத்து விழுத்து வேரி மயிர் பொங்கை பாடும் பேர்ந்துதறி முருணவென்று வழங்கி பெறப்பட்டு போதருமா போலே நீ போய் போவண்ணா என் கோயில் நின்னிங்கனே போந்தருடைய கோப்புடி ஸ்ரீசிங்காதனத்திலிருந்து யாம் வந்த காரியம். அந்த சிங்கம் புறப்பட்டு வர மாதிரி புறப்பட்டு வா, ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு கேள் அப்படின்னு சொல்லியிருக்காளா இல்லையா. வந்தார் பெருமாள் இப்போ தான் தூங்கி ஏந்துண்டார், வந்தார் அப்படி 10 அடி அப்படி நடந்து வரார். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஆசனத்தில் வந்து உட்காரணுமோ இல்லையோ. பெருமாள் 10 அடி இடந்தார். 10 அடி அதுன்னு 10 80 10 8 18 அப்படின்னா 10 அடி நடந்து வந்து பேச்சுக்கு சொல்லும் போது ஒரு சொன்னால் ஒரு 10 100 இருக்கும், ஒரு 1000 2000 இருக்கும், எவ்வளோ இருக்கும் 1000 2000 ஒரு 10 100 இருக்கும் அப்படி சொல்லும் இல்லையோ. 10 அடி நடந்து வந்தான் எம்பெருமான். 2 அடிக்கு மேலே தான் பெருமாள் நடந்து வந்துட்டார். நடந்து வந்துட்டு அப்படி அத்தவாளத்தை அப்படி மேலே தூக்கி போட்டுட்டு அப்படி ஸ்ரீசிங்காசனத்தில் வந்து ஏழினார். அப்படி வந்து ஏழினாரோ இல்லையோ, எல்லாரும் இப்படி பார்க்குறான். இது வரைக்கும் கண்ணனை செய்யலையோ இல்லையோ, இப்போ தானே செய்கிறா. பார்த்தா அப்பாடி என்ன அழகு பூய்ப்பு வண்ணனா, என்ன அழகா எழுதிருக்கான் பெருமாள் அப்படின்னு பூய்ப்புண்ணா அப்படின்னு சொல்லும்படியா. இது ஒரு நீளமா கருப்பா, கருப்பு நீளமா, கருநீளமா, என்னமா இருக்கான் பெருமாள், இது என்ன ஒரு நிறமா, இப்படி ஒரு நிறம் உண்டா அப்படின்னா சேராதது எல்லாத்தையும் சேர்க்கிறவர் அவர் தானே. அகடித கடனா சாமர்த்தியத்தை பண்ணுவன் அவனும் இல்லையோ. சேராதது சேர்க்கறது தான் பெருமாளுக்கு திருமேனியில் அப்படி அந்த ஒரு ஆகர்ஷகத்தை எம்பெருமான் ஏற்படுத்தி கொண்டான். திருமேனியிலே தெரியுது. நீளமா இருக்கு, நீலமேகம், அது ஷாமளம், அப்படித்தானே பெருமாள் இருக்கான். அப்படி எம்பெருமான் வந்து அமர்ந்தவுடன் இவாள்லாம் அது வரைக்கும் என்ன நினைச்சிருந்தா, பெருமாள் வந்தோடனே இத்த கேட்கணும் எல்லாம் சொல்லிட்டே இருந்தா. இப்போ திருவேங்கடமுடையான் திருமலையை போய் சேவிக்க போகிறது, இங்கேருந்து எல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதி வச்சுன்னு போடுவா. இது கேட்கணும் பெருமாளை திருவடிய அந்த இடத்துல உள்பிராகாரத்துக்கு போன உடனே நமக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஷீட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கேட்கணும் அப்படின்னுட்டு அங்கே போனால்
அங்கே ஒரு 20-30 அடி 50 அடிக்கு முன்னாடியே நிறுத்திடுவான். நிறுத்திட்டு அங்கே காவலாளியெல்லாம் நின்றுருப்பா. ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டிப்பா கோவிந்தா கோவிந்தாம்பா. அப்போ காகிதமாவது ஒன்றாவது ஒன்றுமே ஞாபகம் இருக்க போகிறது. பெருமாளை பார்த்தவுடனே நமக்கு பரிவு ஏற்பட்டு விடுகிறது. பெருமாளை திருநாமத்தை சொல்லி அழைக்காம வேற என்னது? நமக்கே ஞாபகம் வந்தால் கூட என்ன பண்ணுவோம்? அது கிடக்குன்னா பெருமாள் இதெல்லாம் போய் கேட்குறதா பெருமாள்கிட்ட? நம்ம பெருமாளை கோவிந்தான்னு சொல்லிடுவோம். அதுதான் ரொம்ப பெருமாளுக்கு பிடித்த திருநாமம் இருக்குது. கூப்பிடலாமா என்ன அவ்விடத்துல கூப்பிடுறோமோ இல்லையோ? இப்போ இதே ஸ்திதி தான் இந்த பெண் குழந்தைகளுக்கு, இடைச்சிகளுக்கு. அவன் வர்றதுக்கு முன்னாடி அத்தை கேட்கணும் இத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தவா, அது வேணும் இது வேணும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் எம்பெருமானை பார்த்தவுடன், அவனுடைய வடிவழகை பார்த்தவுடன், அவனுடைய சௌந்தர்யத்தை பார்த்தவுடன், அவனுடைய சௌசீல்யத்தை பார்த்தவுடன், அவனுடைய திருமேனி அழகை பார்த்தவுடன், அது சொட்டு சொட்டுன்னு சொட்டுறதோ இல்லையோ, இந்த அழகை பார்த்த உடனே அடடா நீ 10-8 அடி நடந்து வந்துட்டிய. இப்படி நடந்து வருவாளா? அவள் வீட்டில் பொண்ணு பிள்ளையெல்லாம் இருக்கும். வீட்டில் இருக்கிற போது ஒன்றும் காரியமே பண்ணாது. இப்படி படிக்கிறதுக்காக வெளில போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் அது வெளியூரில் போய் படிக்க வச்சுக்குவாள். அது அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் அங்கேருந்து வரும். ஒரு 6 மாதம் கழித்து வரும். இங்கே இருக்கும்போது என்ன சொல்லிட்டு இருந்தால் தாயார் தோப்புனாரும், இவன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறான், ஒரு காரியம் பண்ண மாட்டேங்கிறான், எடுத்ததில் வைக்கிறதுல வச்சதில்ல ஒன்றும் இடத்துல சரி கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா. ஒரு காரியம் பண்ணுறதில்ல, வீட்டு வேலை பண்ணுறதில்ல, அந்த வேலை பண்ணுறதில்ல, இந்த வேலை பண்ணுறது சொல்லிகிட்டே இருப்பா. தாய்ங்க அப்புறம் சொல்லிகிட்டே இருப்பா. பெண்ணோ பிள்ளையோ ஆர்வத்தை சொல்ல போகிறான். அது வெளியூர் போயிட்டு ஒரு 6 மாதம் கழித்து திரும்பி வருது இல்லையோ, வந்த உடனே இது ஏதோ பண்ணுறேன் நம்பா. நான் அங்கே இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுறோம், நாங்கள்லாம் அங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா, இது பண்ணுவோம் தெரியுமா, அது பண்ணுவோம் தெரியுமா சொல்லுவோம். வாயில் என்னன்னா பேசும். பேச உடனே சரி நான் பண்ணுறேன், உனக்கு நீ சொன்னியோ இல்லையோ, நான் அப்போல்லாம் சொன்னியோ இல்லையோ, இந்த காரியம் பண்ணலாம் இந்த காரியம் பண்ணலாம் இருக்கட்டும் அப்படின்னு காரியம் பண்ணுறேன்னு வருவோம். வந்தவுடனே சரி சரி போ, நீ பண்ணதெல்லாம் போரும் போ, நீ அங்கே பண்ணுறது பண்ணிக்கோ, இப்போ நீ வந்திருக்க ஒரு வாரத்துக்கு நானே பண்ணிவிடுறேன் அப்படின்னு தாயார் தோப்பனார் சொல்லிவிடுவா. பார்த்தீங்களா? அப்போ வருவதற்கு முன்பாக ஒன்று, வந்த பிற்பாடு மற்றொன்று. ஆக இது பரிவு. அப்போ இந்த பரிவு ஏற்படுது இல்லையோ, பெருமாளே நீ எங்களுக்காக 4-8 அடியா இல்லை 10-8 அடி நடந்து வந்தாயே, உன்னுடைய மிருதுவான அந்த திருவடிகளுக்கு என்ன வந்துருமோ அப்படின்னு, உன்னுடைய திருவடிக்கு என்ன நேரிடுமோ அப்படின்னு பயந்தா ஆண்டாள் உடனே தான் மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அன்னுப்புல வளர்ந்தா அடிபோத்தி, சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போத்தி, பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி, கண்ணுமுடிலா விரிந்தாய் கடல் போத்தி, உன்னுடையாவிடத்தாய் குணம் போத்தி, வெண்ணு வகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி, என்று என்று உன் சேவகமே எத்தி பறைகொள்வான், எண்ணியாம் வந்தோம் இறங்கு ஏலோரம்பாவாய்னு பிரார்த்தித்தது பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். ஆழ்வார்களே மங்களாசாசனபரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே மங்களாசாசனத்திலேயே பொங்கும் பரிவு பெற்றவர் பெரியாழ்வார். இவளுக்கும் பொங்கும் பரிவோ அப்படின்னா அவருடைய பெண் பிள்ளையோ இல்லையோ, அவர் 12 பாசனம் பாடினான்னா ஒரே பாசம் முடிக்கிறேன் அப்படின்னு தமப்பனார் சொல்லிக் கொடுத்தபடியே தானும் பெரியாழ்வாரை போலவே தானும் மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிக்கிறாள். அன்னுபல வளர்ந்தாய் அடிபோத்தி, பெருமாளே நீ அன்னைக்கு உன்னுடைய திருவடியை தூளிதானம் பண்ணினாயே, அன்னு என்னைக்கு எப்போ மகாபலி சக்கரவர்த்தி கேட்டானோ அப்போ அன்னு இவ்வுலகம் வளர்ந்தாய் அடிபோத்தி. அப்போ என்ன எத்தனை அடி எடுத்த? 2 அடி தான் வச்சேன். இப்போ எங்களுக்காக 10-8 அடி நடந்து வந்தாயே, உன்னுடைய திருவடி நொந்து போகாதா? அன்னைக்கு நீ என்ன பண்ண? ஔதாரியம், வள்ளன்மை, தான் பெரியவன், தான் கீழே இருக்கக்கூடிய யாரும் கேட்கவே இல்லை. யாரானு என் தள்ள வையினாளா? வாமனாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் நெருக்கமான தொடர்பு. அந்த தொடர்பு என்ன? அவர் ஒரு ஊரா அளந்தார், அவர் உலகமே அளந்தார், இவர் ஊரா அளந்துட்டார். அவர் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தன்னோட திருவடியால் எல்லார் தல்லையும் காலை வச்சார், திருவடி வச்சார். இவர் என்ன பண்ணார்? இவர் இங்கே இருக்கக்கூடிய இடம் பூரா ஒரு இடம் பாக்கியமில்லை. அந்த விரஜபூமின்னு சொல்லி தன்னுடைய திருவடி வடக்க நடந்தானே பெருமான். அங்கே விரஜபூமின்னு சொல்லப்படுகிற பிருந்தாவனம் என்ன, திருவாய்ப்பாடி என்ன, கோகுலம் என்ன, நந்தகாம் என்னன்னு அத்தனை இடத்துக்கும் ஒரு தீர்த்த நிலை அந்த இடமிடல அத்தனையிலையும் தன்னுடைய திருவடி நடந்தானே பெருமான். அத்தனை இடத்துலையும் தன்னுடைய திருவடி விட்டானே. அது வேற இல்லாமல் தூயவர் நீரமனை துறைவனேன்னு வேற வாய வேற கொப்பிடிச்சு தேர்த்தம் கூட சுத்தி பண்ணிட்டான்.
எவ்வளவு பண்ணானோ இல்லையோ. ஆஹா, அன்னைக்கு அபிமானம் உலகத்துல மகாபலி சக்கரவர்த்திக்கு இருந்ததான அபிமானத்தை போக்கின அன்னு, ஸ்திரீத்வாபிமானம் இருக்கக்கூடிய போக்கின இன்னு. எங்களுக்கு ஸ்திரீத்வாபிமானம் இருந்தது இல்லையோ, இந்த ஸ்திரீத்வாபிமானத்தை போக்க வேணும்னு எங்களுக்காக நீ நடந்திருக்க. அன்னும்புலகம் அளந்தாய் அடிபோத்தி. அன்னைக்கு நீ நடந்த பத்தியா, என்னைக்கு எவ்வாறு நடந்தனையோ எம்மி ராமாவோ. ஆழ்வார் மங்களாசாரம் பண்ணாரோ இல்லையோ. அதே போல நடந்த கால்கள் நடந்தவோ நடுங்கையால மேனமாய் இடந்தமை குலுங்கவோன்னு நடந்த கால்கள், அது ராமாவதாரத்துல. ஆக அடுத்து சொல்ல போறா, அன்னும்புலகம் அளந்தாய் அடிபோத்தி. அன்னைக்கு நீ திருவடியை வச்சு நடந்தியோ இல்லையோ, 2 திருவடி கீழே ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு முடிஞ்சு போச்சு. நேரம் பிரம்மாவுடைய லோகத்துக்கு போயிட்டு திருவடி படுத்து. அன்னும்புலகம் அளந்தாய் அடிபோத்தி. குணா குண நிரூபணம் பண்ணாதே, என்னார் நல்லவன் என்னார் கட்டவன் எண்ணாதே. எல்லாருடைய தலையிலும் தேவதையுடைய திருவடியை பதித்ததே. அது எதுக்காக? சொத்து. நாம் தான் இந்த உலகத்துக்கு சுவாமி, இவன் எல்லாம் நம்முடைய சொத்து. தன்னுடைய சொத்து வெளியிலே சென்று விடக்கூடாது என்பதற்காகவனோ அத்தனை பேரோட தலையில நீ தானம் பண்ணாய், தூளி தானம் பண்ணினாயே. அது அன்று நடந்தது. இன்னைக்கு எங்களுடைய ஸ்திரீத்வாபிமானத்தை போக்கிக் கொடுத்ததான என்று. அன்னுபுலம் இழந்த அடிபோத்தி. சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போத்தி. திரள் உனக்கு இருக்கக்கூடிய வீரம் எப்பேற்பட்ட வீரம், திரளுடையாய் தீரம். ஆஹா, சென்று அங்கு ஒரு புலி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு நடுவில் தாம் போய் இங்கேருந்து போய் முடிச்சுட்டு வந்தார். அது திரள் தானே. ஒருத்தர் இருக்கிற இடத்துக்கு போய் அவளே சண்டை போட்டு அவளே ஜெயிக்கிறது அப்படிங்கிறது. இப்பெல்லாம் என்ன பண்ணுவா, புதுசாக அந்த மட்டையடிலாம் விளையாடும் போது என்ன பண்ணுவான்னா, அவா ஊரில் இப்போ பாரத தேசத்தில் விளையாடணும், பாரத தேசத்தில் விளையாடுவா, நன்னா விளையாடுவா. அங்கே போனால் விளையாடுவா, ஆனால் அங்கங்கே அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது குளராடும். இப்போ சில பேர் சொல்லுவாள், இங்கே என்ன நன்னா விளையாடுவா, அங்கே என்ன சுமாராக விளையாடுவா, இல்லை இவர் இங்கேருந்து அங்கே போனாலும் அந்த ஊர் ரொம்ப நன்னா விளையாடுவார். சொல்கிறமா இல்லையா? இப்போ பெருமாள் என்ன பண்ணார்னா, இங்கே விட்டார், அங்கே லங்கப்பட்டனம். அந்த லங்கப்பட்டணத்துக்கு அனுமார் திருவடி மதித்த ஐஸ்வர்யம் இருக்கக்கூடிய லங்கப்பட்டனம். திருவடி மதித்தார். லங்கப்பட்டணத்தை பார்த்துட்டு அனுமாருக்கு ரொம்ப ஆசை கொடுத்து, கொஞ்ச நாள் இங்கே நின்று போகலாமா, அப்படி சுற்றுலாத்தலம் போலே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பிரம்மச்சாரி அவர் நினைப்பாரா, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அந்த இடத்துல போய் அங்கே சென்று இங்கேருந்து புறப்பட்டு போய் 100 யோஜனை, ஒரு யோஜனை 10 மைல், 100 மைல். அப்போ 100 யோஜனைன்னா 100 10ஆல் பிரிக்கணும். அத்தனை மைல் தூரம், 1000 மைல் தூரம் இருக்கக்கூடிய இடம். இங்கேருந்து போய் அங்கே போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டு இங்கே இப்படி போனோம், இப்படி போகணும் சொல்லி கடைசியாக அங்கே போய் சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய். அங்கே போய் முடிச்சோணும், அந்த எதிரியை முடித்தாய் அல்லவா. அப்போ உனக்கு எத்தனை தைரியம் இருக்கணும். தேவரீருக்கு இருக்கக்கூடிய திரள் போற்ற வேண்டும். தேவரீருக்கு மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணான் அவர் பாடினார் இல்லையோ. மல் ஆண்ட திண்டோள், திண்மையாக இருக்கக்கூடிய தோழப்படைத்தவனே எம்பெருமானேன்னு சொன்னார். அங்கே இவர் நேர சொல்லிட்டார். இங்கே சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போத்தி. உன்னுடைய திரளுக்கு போற்றி, வீரத்துக்கு பல்லாண்டு பாடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா. இப்போ பெருமாள் அங்கேயிருந்து புறப்பட்டு வந்தாரா. திருமிழியாழ்வார் சொன்னார் இல்லையோ, நடந்த கால்கள் நொந்தவோ, திருக்குடந்திகா மங்களாகரம் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கையால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ என்ன கடந்த பரந்த காவிரிக்கரை குடந்தைகள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே. பெருமாள் இவர் சேவிக்கு போனார், திருக்குடத்து பெருமாளை சேவிக்கு போனார். அவர் சாய்ச்சிட்டே இருந்தார். இவர் இப்படி போனார். போக 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 அப்படியே வந்துட்டு இருக்கார். இவர் ஒன்றுமே காணும். இவருக்கு வந்துட்டு கோபம், நான் வந்திருக்கேன், எனக்காக சேவை பண்ணி வைக்க மாட்டியா அப்படிங்கிற. இவர் பிரதட்சணமாக போக போக அங்கங்கே அப்படியே திரும்பி வந்துட்டு இருக்கார். வந்தோடனே அப்படியே அப்படியே நின்றுட்டார். நின்ன உடனே சரி சரி இப்படியே இருக்கு, நன்னா இருக்கு, இப்படியே இருக்கு அப்படின்னுட்டா. உத்தான சயனமாக திருக்குடந்தையில் பெருமாள் ஆச்சரியமா சேவை செய்கிறார் இல்லையா. அப்ப சென்றங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போத்தி ராமாவதாரம். முதல்ல வாமனாவதாரம், 2வது ஸ்ரீராமாவதாரம், 3வது சொல்றார் அன்னுபுலம் வளர்ந்த அடிபோத்தி, சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போத்தி, பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி. பொன்ற கழியும்படியா பொன்ன சகடம் உதைத்தாய். அவனை முடிச்சுட்டார். சகடாசுரன் தாய் தான் பக்கத்தில் கொண்டு வந்து, யசோதை தான் பக்கத்தில் வச்சா, அந்த சகடம் கொஞ்சம் காவலாக இருக்கட்டும்,
தாய் காவலாக இல்லாத போது ஒரு சகடத்தை அருகிலே இட்டு இந்த சகடம் இந்த குழந்தைக்கு ரட்சகமாக இருக்க வேணும் என்று வச்சுட்டு போனா அதுல ஒரு ஆவேசம். இது உண்டா? கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும்தான் உண்டு. வேற எங்கேயான்னு உண்டானா பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. உனக்கு புகழ் எத்தனை புகழ் தெரியுமா? சின்ன குழந்தை தானே, சின்ன குழந்தை அது எப்படியாவது யாராவது ராட்சதாலாம் வந்து அது பிடிக்க தெரியுமானா அது பெருமாளுக்கு, அதாவது நம்ம எல்லாம் ரட்சிக்கக்கூடியது பெருமானுடைய திருவடி. திருவடி தானே, எல்லாரும் பெருமாள் திருவடியே திருவடியே சரணம், திருவடியே சரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருமாள் திருவடின்னு நம்ம சொல்றோம். பெருமாளை ரட்சிக்கிறது எது? அதுவும் அவரோட திருவடி தான். எப்படி சுவாமி? ஆமா, இப்போ பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி, பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ், சகடத்தை உதைத்தனால ஒரு புகழா. அடுத்து பெருமாள் கண்ணுகுணிலா இருந்தாய் கடல், பெருமாளோட திருவடி. இப்போ இந்த சகடாசுரனை கொண்டு வந்து சகடத்தை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சா அதில் ஒரு ஆவேசம் உருண்டு வந்தது. பெருமாள் பார்த்தார், அதை ஒரு உத திருவடியால் ஒரு உத விட்டாரோ இல்லையோ. தாய் அருகிலே இல்லாத போது தாய் ரட்சிக்க முடியாத திசையிலும் கூட பெருமான் தன்னுடைய கால்களே அவனை ரட்சித்து கொடுத்தது. பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி. அப்படி இருக்கக்கூடிய தேவனுடைய புகழுக்கு பல்லாண்டு பாடப்படும். கண்ணு குணிலா பெரிந்தாய் கடல் போத்தி. கண்ணு குணிலா வத்ச கபித்தாசுரர்கள் 2 பேர். கன்று குணிலா வத்சாசுரன், கண்ணுக்குட்டி வடிவத்தில் ஒன்று, சின்ன கண்ணுக்குட்டி அழகாக வருதேன்னு பார்த்தா அதுக்குள்ள வத்சாசுரன், மேலே பார்த்தா வெளாம்பழம் 2 இருக்கு. இது வருது, இங்கே முட்டுறதுக்கு வருது, அது மேலேருந்து விழுந்து இந்த குழந்தைய கொண்டுணும் அப்படின்னு பார்க்கறது. பார்த்தார் பெருமாள், இது என்ன பண்ணலாம்? 2, அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னா பெருமாளுக்கு எல்லாமே ஆயுதம் தான். அவர் புல்லும் ஆயுதம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னா இத்தனை ஞாபகம் வச்சுக்கணும். பெருமாள் சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையணை அச்சோ அச்சோன்னு ஆழ்வார் வசனம் இல்லையோ. இதுதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு பேர். வல்லவன் ஆறு பெருமான் வல்லவன். அவனுக்கு புல்லும் ஆயுதம்னா சுக்கராச்சாரியருடைய கண்ணை புல்லு தர்பத்தால் எடுத்து கிளறினாரோ இல்லையோ. பெருமாள் சக்கரம்னு வச்சிருக்காருன்னா சக்கரம் வச்சிருந்தாராங்க, சக்கரம்னா வச்சுக்கல. அவர் கையில் தர்பப்புல் இருந்து அந்த தர்பப்புல் எடுத்தார், விட்டார், கிளறினார், எடுத்து விழுந்தது. அப்போ பெருமாள் சக்கர கையனே, சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையன். பெருமாள் எத்த உபயோகப்படுத்துகிறாரோ ஆயுதமா அதுக்கு என்னன்னு பேர்? சக்கராயுதத்தினுடைய அம்சம் என்று பேர். அதனால தான் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னா பெருமாளுக்கு அத்தையும் ஆயுதமாக கொண்டான் பெருமான். கண்ணுக்குடிலா இந்த இடத்துல என்ன பண்ணார் பார்ப்போம். கண்ணுக்குடியை பிடிச்சி விட்டார். கண்ணுக்குட்டியை இந்த ரெட்டை காலையும் இந்த பக்கம் ஒரு கையால் பிடிச்சி விட்டார். இந்த ரெட்டை காலையும் அப்படியே சுத்துறார். கிரு 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 சுத்துறா. அதுக்கு தலையெல்லாம் சுத்துது. அப்படியே சுத்துறார். எப்படி? கால் 2 நல்லா அகட்டி வச்சுக்கணும். காலை சேர்ந்து வச்சோம்னா சுத்த முடியாது, நம்மளே ஆடுவோம். கால் 2 நல்லா அகட்டி வச்சுன்னா தான் அதில் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம நடத்துனர்னா பேருந்தில் உள்ளே போகும்போது நடத்துனர்கள்லாம் காலை அகட்டி காலை வச்சு பார்த்துருமா? ஏன்னா அவன் போடுற போட்டுக்கு விழுந்துருவோம். அதனால அவர் என்ன பண்ணுவார்? ஏதோ பிரசங்காது சொல்லிவிட்டேன் இந்த இடத்துல, அப்படியே மறந்து விடுவார். ஆஹா, அந்த இடத்துல பெருமாள் திருப்படி 2ஐயும் அகட்டி வச்சுனார். சுத்தினார். சுத்தி அப்படி ஒரு விட்டார். நேரம் இந்த விளாம்பழத்தை அடிச்சது. அப்ப எரிதடியாக, கன்று குணில் அப்படின்னா எரிதடியாக, அந்த திருவடிக்கு எப்பேற்பட்ட திருவடினா குஞ்சித்த திருவடி. அதுக்குதான் குஞ்சித பாதம். குஞ்சித பாதம் அப்படி சொல்ற இல்லையோ. ஆஹா, குஞ்சித்த திருவடிகள். அந்த திருவடி இப்ப இவர் விட்டார்னா கையால தான் விட்டார். இப்ப என்ன பண்ணிருக்கணும்? கண்ணு குணிலா இருந்தாய் கரம் போற்றின்னு சொல்லிக்கலாமா இல்லையா? ஆனா கரம் போற்றின்னு சொல்லல, கடல் போற்றினார். இப்ப நம்மளை ரட்சிக்கிறதும் திருக்காலாண்ட பெருமானேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. திருக்காலாண்ட பெருமான் கால்களை வைத்து ஆண்டான், அவனை முடித்தான். அப்ப திருக்காலாண்ட பெருமானே, இப்ப கண்ணு குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. இந்த திருவடிகளை பிடித்து கொண்டு இந்த திருவடியினால்தான் அப்படி சுத்தி அடிச்சார். நேரம் போச்சு, முடிஞ்சுது. கண்ணு குணிலா எரிந்தாய் கடல் போற்றி, குன்னுகுடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்கு. முதல்ல மங்களாசாசனம், உன்னுடைய வீரத்துக்கு பல்லாண்டு, அதாவது அன்னுபுலகம் இழந்தாய் அடிபோத்தின் ஔதாரியத்துக்கு பல்லாண்டு. அன்னுபுலகம் இழந்தாய் அடிபோத்தி, சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரள் போத்தி. உன்னுடைய வீரம் சௌரியம், அவன் இருந்ததோ சௌசீல்யம், அவன் காண்பித்ததோ சௌசீல்யம்,
அதாவது சௌரியம் சௌசீல்யமாக ஏழையதலன் என்று பாராதே எல்லாரோடும் சகவாசம் பண்ணிக்கொண்டு போய் சேர்ந்தான். அக்கறைக்கு போனால் முடிச்சான். சச்சால சாபஞ்சம் மூச்ச வீரகா என்று அவன் விற்கை வீரன், அதாவது பெருமாள் வில்லோடு இருக்கிற வீரன், அவன் ராவணன் பெருங்கை வீரன். எப்படி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டார். எல்லாம் போயாச்சு, எல்லாம் பந்துக்கள்லாம் உத்தரம் இல்லை, எல்லாம் காலி, எல்லாம் முடிவு போயாச்சு. கடைசியில் இவன் சண்டைக்கு வந்தால் தேர் முடிஞ்சு போச்சு. தேருக்கு சக்கரம் படுத்து, இவன் கையில் இருந்து அம்பும் படுத்து வில்லும் படுத்து எல்லாம் படுத்து வெறும் நின்றுருக்கான். பெருமாள் விட்டா சரன்னு விட்டு முடிச்சுடலாம் இல்லையா? முடியல. ஆயுதம் இல்லாதவனை தீண்டுவது யுத்தத்துக்கு இருக்கக்கூடிய அழகல்ல. வேண்டாம், போயிடுவான். இனி விட்டவன உனக்கு விட்ட நீ கிளம்பு போ. ராத்திரி படுத்துப்பியோ இல்லையோ, படுத்துக்கும் போது யோஜனை வரும், என்னென்ன பண்ணோங்கிறது ஞாபகம் வரும் இல்லையோ. எல்லாம் படுத்து கிடைச்சா நாளை பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அவன் திரும்ப வந்தான் அடுத்த நாள். அவன் வீரனோ இல்லையோ, பார்த்தா என்னதான் நடக்குது பார்ப்பான் அப்படின்ட்டு வந்துட்டான். வந்தா பெருமான் முடிச்சிட்டார். தலவத்து உதிர ஓட்டி ஒரு வங்கன வைத்தவன் மோதவண்ணன் மதுரமா வண்டுபாவிட மாமயிராடரங்கத்தம்மான் திருவகி துதர வந்தவன் உள்ளத்துள்ளன் நுழாகுன்னதேன்னு பெருமாள் முடிச்சுட்டார். சுதரமாவதில் ஷூ லங்கக்கிறவன் தலவத்து உதிர ஓட்டி என்று முடிச்சார். அப்போ அங்கே ஒரு கல்யாண குணம் பெருமானுக்கு இருக்கக்கூடிய சௌத்திய பராக்கிரமம் திரறி போற்றினார். அடுத்து மூணாவது சென்னங்கத்தன் நிலங்க செத்தாய்தல் போத்தி பண்ணச்சக்கடமதை தாய் போடுவது. சின்ன குழந்தையா இருக்கும்போதே முடிச்சுடுதே. அதுக்கப்புறம் கண்ணுகுடிலாக இருந்தாய் கடல் ஊத்தி இந்த திருவடிக்கு பல்லாண்டு, குஞ்சித்து திருவடிக்கு பல்லாண்டு, வெண்ணு வகைகள் மேலே சொன்னார். அதுக்கப்புறம் குன்னுடையா எடுத்தாய் குணம் போத்தி ஒரு கொடை இந்திரனுக்கு பெருமாள் மேல பகை வந்துடுச்சு. இப்பதான் ஒரு அவதாரம் பண்ணார், திருவிக்கிரமாவதாரம் எடுத்திருக்கார். அது யாருக்கா எடுத்தது? இந்திரனுக்கு தான். தோத்து வருவான். அவன் தோல்வியே கண்டவன் தான். ஆழ்வார் பாசி சொன்னார், தோளாத இந்திரன்னு சொன்னான். அதாவது தோற்கவே மாட்டான். இந்திரர்க்கும் அப்படின்னு சொல்லி தோளாத இந்திரன் அப்படின்னு சொன்னா தோற்கவே மாட்டார்னா, ஏன்னா பெருமாள் வந்து ஜெயிச்சு கொடுத்துடுறாரோ இல்லையோ, அதனால தோற்காத இந்திரன்னு சொல்லுவா. அப்ப அவன் என்ன பண்ணா, இப்ப இங்க பெருமாளை பார்த்தா பிடிக்கல அவனுக்கு. எனக்கு கொடுக்க வந்தது படையலை பூரா நீ என்னோ யாருக்கோ கோவர்தனத்து கொடுத்துட்டு கோவம் வந்துடுதோ கண்டு கூட அதை பூரா மழையா பெய்ய ஆரம்பிச்சான். மழை பெய்ய ஆரம்பிச்சா எல்லாம் ஒரே கொட்டுது. கொட்டினா எல்லா வழிகளும் பார்க்குது. கிருஷ்ணா நீ என்ன பண்ண, இவ்வளவு நீ எங்களோட விளையாடிருந்து நீ மாட்டுக்கு என்னென்னோ பண்றியே, இப்படியெல்லாம் கொடையை தூக்குறியே அப்படின்னு எல்லாம் பார்க்கறது. நீ யாரு, தேவனா யக்ஷனா கந்தர்வனா, நீ யாருன்னு கேட்டா பெருமாள் பார்த்துட்டார். இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கண்டுபிடிச்சிடும் போல இருக்க, இதுக்கு ஏதாவது சொல்லி மடக்கணும். சில பேர் நம்ம தாக்கிட்டே வருவா. இவாளை என்ன பண்ணலான்னு பார்த்துட்டே இருப்பார் எதிராளி. திடீர்னு அவர் மேலே ஒரு பெரிய பாரத்தை தூக்கி போட்டோம்னா பூரா முடிஞ்சு போச்சு. இந்த அலிகேஷன் போட்டு தூக்கி போட்டுற வேண்டியது. நீ தான் இன்னைக்கு இந்த தப்பை செய்தாய் அப்படின்னு போட்டோம்னா அதுக்கு பேர் சப்த நாடி முடிவுடும். பெருமாள் பார்த்தார், இந்த குழந்தைகள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டே இருக்கு, நம்மளை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னுட்டு பெருமாள் என்ன பண்ணார், நான் உங்களுக்குள்ள ஒருவன் நினைத்தா நான் பிடிச்சிப்பேன், இல்லைன்னா கீழே வச்சிருவேன். அகம்போ பாந்தவோ ஜாதா அவன் என்ன சொன்னார், நான் யாரும் இல்லை, நான் யக்ஷம் இல்லை, கந்தர்வன் இல்லை, தேவன் இல்லை, ந தேவோ ந யக்ஷோ ந கந்தர்வோ அகம்போ பாந்தவோ ஜாதா என்று நான் உங்களுக்குள்ள உங்களை ஒத்தனா இருக்கேன், என்னை போய் என்னன்னு சொல்லாதே அப்படின்னு சொல்லி பெருமாள் குன்குடையா எடுத்தாய் குணம் பூர்த்தி. ஆன்று சம்சயம் அப்படின்னா ஆன்று சம்சயம் பரோதர்மஹா. பெருமாள் ஆன்று சம்சயம்ங்கிற ஒரு குணம், எல்லோரையும் ஒன்னாக பார்த்து அவர்களை ரட்சிக்கக்கூடியதான தர்மத்தை உடையவன் எம்பெருமான். அதைத்தான் இந்த இடத்துல பண்ணார். குன்னு உடையா கோவர்தன மலையை தானும் உடையாக பிடித்தவன், குன்னு உடையாக எடுத்தாய் குணம், அதான் ஆண்டு சம்சயம். வெண்ணு வகைகளுக்கும் அன்னமுலம் வளர்ந்த அடிபோத்தி, சன்னங்கத்தின் சித்தாதிகள் போத்தி, பொன்னச்சக்கடம் வைத்தாய் போத்தி, கண்ணுள்ளா வரைந்தார்கள் போத்தி, குன்னுடையாக எடுத்தாய் குணம் போத்தி. வெண்ணு வகைகளுக்கு நின்கையில் வேல் போத்தி. வெண்ணு பகைகளுக்கும் எதிரிகளை ஜெயித்து கொடுக்கக்கூடிய வேல் போற்றினார். பெருமாள் எங்க சுவாமி வேல் வச்சிருக்கார், கிருஷ்ணாவதாரத்தில் வேல் போற்றினார். வேல் பூஜனா ஆமா, சக்கரவர்த்தி திருமகன் இருந்தார், அவர் வில்லு வச்சிருந்தார், பிள்ளையும் வில்லு வச்சிருந்தான். சக்கரவர்த்தி திருமகன் அதாவது சக்கரவர்த்தின்னு சொல்லப்படுகிற தசரத சக்கரவர்த்தி வில்லு வச்சிருந்தார், அதனால அவர் வில்லு வச்சிருந்தார், பிள்ளையும் வில்லு வச்சிருக்கார், ராம வச்சிருக்கார். 8ஆம் அவதாரத்துல இவர் எங்க வேலு வச்சிருந்தாருன்னா
அவன் கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் முதல்ல வேல் வச்சிருந்தாரா இல்லையா? ஏன்னா பெருமாளுக்கு எல்லாம் வரது பூரா அசுர ஆவேசமா வருது. பெருமாள் இப்படி இருக்கிற போது இது ஏதாவது வந்துன்னா என்ன பண்றது? வேலை பிடிச்சுட்டே இருக்கிறார். பரமசாத்விகரான் அவர் போய் வேலை பிடிச்சு நின்னா அப்படி இருக்கும்? அப்படி நிற்கிறார் அவர். ஏன்? பிள்ளை மேல இருக்கக்கூடிய பாசத்தினார். அவர் பிடிச்சிருந்தாரோ இல்லையோ கூர்வேல் கொடுந்தொழில், கூர்வேல் முதல்ல சொல்லிட்டோம். கூர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் யரார்ந்த கண்டி சோதி இளைஞங்கம்னு ஆரம்பத்தில் முத பாஷை சொல்லியாச்சு. 24 பிள்ளை சொல்லி ஆகணுமா இல்லையா? அதனாலதான் சொன்னா வெண்ணு வகை எடுக்கு நின்கையில் வேல் போத்தி. அப்பா வச்சிருந்தார் வில்லு, பிள்ளையும் வச்சிருந்தது. இதே போல இங்க அப்பா வேல் வச்சுட்டு இருக்கார், இவரும் வேல் வச்சிருக்கார். அப்பா வெண்ணு வகை எடுக்கு நின்கையில் வேல் போத்தி எல்லா போற்றி போற்றினா மங்களாசா. போற்றி 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 6 தடவை போற்றி சொன்னான். பெருமாளுக்கு என்ன கல்யாண குணங்கள் இருக்கு? ஷடுகுணம், ஷடு கல்யாண குணங்கள். ஞானபல, ஐஸ்வர்ய வீரிய, சக்தி, தேஜஸ். முதல்ல பாருங்க, அன்னபுல வளர்ந்த அடிபோத்தி, சென்னங்கத்தன் இளங்கு செத்தாய் திரள் போத்தி, பொன்னச்சக்கட மதித்தாய் புகழ் போத்தி, கண் உள்ளாவிருந்தாய் கடல் போத்தி, உன்னுடையாவிடத்தாய் குணம் போத்தி, வெண்ணு வகைகளுக்கு நின்கையில் வேல் போத்தி. 6 இடத்துல ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் கொள்ளலாமோ? பெருமாள் அத்தனை தூரம் இவ்வளவும் பண்ணக்கூடியவன். வெண் வகைகளுக்கு நின்கையில் வேல் போத்தி என்று என்று உன் சேவகமே. இப்படி என்று என்று இப்படிலாம் உன்னுடைய இவ்வளவு சொல்லியிருக்காளோ இல்லையோ, என்றென்று உன் சேவகமே. இதை போல பல அப்படிங்கிறோம் இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. இது ஒண்ணுதான் நீங்க பார்த்திருக்கீங்க. இதை போல பல விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கு. அப்படி சொல்றாளோ இல்லையா? என்றென்று உன் சேவகமே, சேவகமே ஏற்றி பறை கொள்வான். இப்படி நாங்க ஒண்ணா செய்து உம்மிடத்திலிருந்து பறை கொள்வோம், கைங்கட்டத்தை பிரார்த்திப்போம். என்று என்று உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வோம். கைங்கரியம் பண்ணுவதையே பறையாக கொள்ள வேணும். பறை கொள்வோம். இனியாம் வந்தோம் இறங்கு. இன்னைக்கு தான் நாங்க வந்திருக்கோம். இதெல்லாம் நடந்தது எப்போ? முதல்ல கிருதயுகத்தில் நடந்தது திருவிக்ரமாவதாரம், 2வது கிருஷ்ணாவதாரம், 3வது ராமாவதாரம். ஆஹா, ஒவ்வொரு யுகத்திலும் நடந்தது. அப்பெல்லாம் நாங்க இல்லையே, அன்னைக்கெல்லாம் நாங்க இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் நினைச்சு தான் பார்க்க முடியும். நினைச்சு பார்த்தா என்ன பண்ணணும்? உனக்கு பரிஞ்சுதான் ஆகணும். இவ்வளவெல்லாம் நீ பண்ணியிருக்கியே, இவ்வளவெல்லாம் ஆருக்கா பண்ண? ஒரு பக்தனை நம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும். அனன்ய பிரயோஜனர்களாக இருக்கக்கூடிய, அவர்களாக இருக்கக்கூடிய, அர்த்தங்களாக இருக்கக்கூடிய, உன்னையே எல்லாம் என்று போற்றி கொண்டிருக்கக்கூடிய எங்களை பார்த்தால் உனக்கு பரிவு வந்துதான் ஆகணும். உன்னை பார்த்தா எங்களுக்கு பரிவு, இதுதான் எங்களுக்கு சொரூபம். என்ன பார்த்தா உனக்கு பரிவு, இதுதான் உனக்கு சொரூபம். எங்களை பக்தர்களை பார்த்தால் உமக்கு பரிவு, அது தேவரீருடைய சொரூபம். பகவானை பார்த்தால் எங்களுக்கு பரிவு, இது எங்களுடைய சொரூபம். இந்த 2 சொரூபமும் முடிஞ்சிருமா? எப்படி சம்பந்தம்? பலவிதமான சம்பந்தம். என்னும் ஒரு ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமோ நவவிதமான சம்பந்தம். உனக்கு ஒண்ணுன்னா எங்களுக்கு, எங்களுக்கு ஒண்ணுன்னா உனக்கு. இது எங்க விட்டு போகுமா? நீரடித்து நீர் விலகுமோ அப்படி சொல்லுவாள். அது மாதிரி ஆயிடுமா? ஆகதல். என்று என்று உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். இனியாம் வந்தோம். பந்துக்கள்லாம் எங்களை போக விடலே. போய் நோன்பு நோக்கணும்னா கூடாதுன்னுட்டா கடிந்து கொண்டார்கள். யாருமே போகவிடலை. எப்படியோ நாங்கள்லாம் ஏதோ சொல்லி புறப்பட்டு வந்துட்டோம். பத்தியா, இன்னைக்கு வந்தோமோ இல்லையோ? இன்னியாம் வந்தோம் இறங்கு. நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். அன்று நாங்கள் இருந்தோம் அல்லோ, இன்று வந்தோம். எங்களுக்காக இறங்கப்படாதா? கேட்குறோமே உடே அப்படின்னு பரிந்து நேரில் பார்க்கும் அளவிலே இத்தை குடு அத்தை குடு என்று பிரார்த்தித்தவர்கள் நேரிலே கண்டவுடனே எம்பெருமானை பார்த்து இப்படியுமா 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 என்று பரிந்து கொள்ளுவதாக இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு 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 பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் பண்ணி போகிறாள் ஆண்டாள். 24வது பாசுரமான அன்னபுலமளந்தாய் அடிபோத்திங்கிற பாசுரத்தாலே ஆண்டாள் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஸ்ரீமத்தியை விட்டு சித்தாத்திய மனோநந்தன ஹேதவே நந்தநந்த சுந்தரியை கோதாய் நித்திய மங்களம் என்று சொல்லி ஆண்டாள் திருவடிக்கு பல்லாண்டு பாடி, பெரியாழ்வார் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, சிவதேரமஜாமாத்ரு நீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்தியஸ்ரீ நித்தியம்.